உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல நமக்கு ஏசி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ நான் நிறைய மார்க்கெட்ல சர்ச் பண்ணி அனலைசிஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு பெஸ்டான ஏசி கண்ணில் மாட்டுச்சு. என்ன ஏசின்னு பாத்தீங்கன்னா எல்ஜில இருந்து வரக்கூடிய வைஃபை இன்வெர்டர் மாடல் 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள இந்த ஒரு ஏசி. ஸோ இந்த ஒரு ஏசி பாத்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோஸ் கண்டினியூ பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஒரு மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை எனேபிள் ஆயிருக்கு, அலெக்சாவும் சப்போர்ட் பண்றாங்க. சோ இது மூலமா நீங்க வாய்ஸ் மூலமாவே ஈஸியா அக்சஸிபிலிட்டி பண்ணிக்க முடியும். 6-in-1 கன்வெர்ட்டபிள். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய விதமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஒரு மாடல் ஏசில கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன அண்ட் எப்படி இது வர்க் ஆகுது அண்ட் இதோட ரிமோட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா நம்ம இன்னைக்கு இருக்க இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ பிட்ஸை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கான அஃபிஷியல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய விதமான வீடியோ அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அங்க இன்னைக்கு இருக்க அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோக்குள்ள போகலாம். எல்ஜி உடைய 5 ஸ்டார் வைஃபை டுவல் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி மாடலை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரிமோட்டில் நம்ம ஆன் பண்ண உடனேவே நம்மளுக்கு 24 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சின்ன ஹைடன் டிஸ்பிளேல ஷோ ஆகுது. ஓப்பன் ஆகும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏர் த்ரோ கொஞ்சம் நேரமாகும். அதுக்கப்புறம் தான் ஏர் த்ரோ அப்படிங்கிறது கூலிங்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ரன் ஆகணும். ரன் ஆனதுக்கப்புறம் தான் கூலிங் ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஒரு ஸ்மார்ட் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைஃபை மூலமாக நம்மளால் அக்சஸிபிலிட்டி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி த்ரோவை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஆவரேஜாக உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இது மூலமாக ஏர் த்ரோ உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூலிங் கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்குது. இந்த ஒரு மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கூடுதல் பெஸ்ட்டான விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒயிட் கலரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டுவல் இன்வெர்டர் மாடல். சென்டரில் சில்வரில் கோட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே எலகண்டான சூப்பர் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏர் த்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டோர் வழியாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இது மூலமாக கூலிங் அப்படிங்கிறது ஈவனான ஒரு ப்ராசஸாக இருக்கும். இது அப் அண்ட் டவுன் ஏர் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்விங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எல்ஜியோடைய மாடல் PSQ மாடல். இதில் பவர் 1465 வாட்ஸாக உங்களுக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் தட் இந்த எல்ஜி திங்க் அப்படின்ற பார்கோட ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் ஈஸியாக அக்செப்டிபிலிட்டி பண்ணிக்கலாம். 5 ஸ்டார் இன்வெர்டர் மாடல் அப்படிங்கிறத நம்மளுக்கு பேக் சைட்லேயே டோரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை நம்ம 2 விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவத்தில் ஹோல் போட்டு இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஒன்று சைட் டோர், இன்னொன்று பேக்கில். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பேக் ஆப்ஷன். டேரெக்டாக செவ உடச்சிட்டு பின் வழியாகவே பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிறது ஹெல்த் ஃபில்டருங்க. இதில் டஸ்ட் ஏதாவது கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரது எல்லாமே கூலிங் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் இதை ரெகுலராக பண்ணிக்கோங்க. இது அவுட்டோர் யூனிட்டுங்க. அவுட்டோர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நான் எங்களுடைய வீட்டு பால்கனிலேயே செட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடில் R32 ரெஃப்ரிஜரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2 காப்பர் பைப்ஸ் போகும். அதே மாதிரி ஒயர்ஸும் போகும். ஸோ அது டைரெக்டாக வால்லேருந்து மெயின் யூனிட்லேருந்து நம்மளுக்கு அவுட்டோர் யூனிட்டுக்கு வரும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் இன்னொரு ஆப்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைன், அதாவது வாட்டர் எல்லாமே ட்ரைன் ஆகக்கூடிய அந்த ஹோஸும் நான் கனெக்ட் பண்ணி கீழே வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹோஸ் வழியாக போயிடும். இப்போ ஏசி ஒர்க் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் அந்த ஃபேன் ரொட்டேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு ஏசியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எல்ஜியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஒயர் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம டேரெக்டாகவே ஆன் பண்ணி நம்மளுடைய அந்த ஏசி பாக்ஸில் கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம், ஏசி அடாப்டர் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அக்செப்டிபிலிட்டி பண்ணிக்க முடியும். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி தராங்க. இதுதான் ஓவராலாக அந்த ஏசியோட ரிமோட்டு. ஸ்விங் அப் அண்ட் டவுனு, அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டு, ரூம் டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம், நைட் மோட் கொடுத்துருக்காங்க. இப்போது என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நான் எல்ஜி திங்க் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமாக வைஃபைல கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பர்டிகுலர் ஏசியோடைய பேக் சைடில் ஒரு பார் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த பார் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக 2 பேர் ஆகிக்கும். ஸோ இது மூலமாக இன்டோர் டெம்பரேச்சர் என்ன, டார்கெட் டெம்பரேச்சர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இது ஏசியை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏர் கண்டிஷனர் கூலிங் மோட், ட்ரை மோட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய 3 பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் டயக்னோசிஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபில்டர் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி மானிட்டரிங். எனர்ஜி மானிட்டரிங் அப்படின்னா எவ்வளோ
நேரம் இது ஓடுது, எவ்வளோ பவர் கன்சப்ஷன் ஆயிருக்கு, அது எவ்வளோ யூனிட் கன்சப்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு செட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பல வகைகளில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடை ஹை, லோ, மீடியம் அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கூல், ட்ரை, ஃபேன் மோட் மட்டும் இந்த மாதிரியான 3 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏஐ கன்வெர்ட்டபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும். ஏர் ஃப்ளோ மோடை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக காமனான ஏசியில் அப் அண்ட் டவுன் மட்டும் தான் இருக்கும். பட் இதில் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தபடியாக நம்ம ஷெடியூல்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம், டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்லீப் டைமிலும் செட் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ஒரு ஸ்மார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக ரிமோட்டோடைய கிளியரான லுக் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஏர் ஆன் ஆஃப் பட்டன், லைட் ஆஃப் ஃபங்க்ஷன், மோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேன் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிக்கிறது குறைச்சிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 6-in-1 கன்வெர்ட்டபிள் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏசியை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஹை கெப்பாசிட்டி மோட் கொடுத்துருக்காங்க, ஸ்லீப்பு, டைமரு, ஃபங்க்ஷனு, செட் கேன்சல் ஆப்ஷன் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்ஃபெக்டான ஏசியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏசிக்கும் ஒவ்வொரு ரிமோட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி ரிமூவ் பேட்ரி, அதாவது நம்மளுடைய பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துட்றாங்க கூடவே. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத போது ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாக ஆசிட் லீக்கேஜ்லாம் வந்து உங்களுடைய ரிமோட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு ஏசி மாடல் கண்டிப்பாக உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் மாதிரியே இன்னும் அடிஷனலாக நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஸோ இது கூட காம்படேட் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதே ப்ராடக்ட்டை நீங்கள் இன்னும் நிறைய விதமான டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸும் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்மளுடைய சாய்ஸ் டு பிஸ் யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறத சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா இந்த மாதிரி அன்பாக்சிங் அண்ட் புது ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான அஃபிஷியல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்தோட லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய். பாபா, see you. Have a nice day.